வணக்கம் நண்பர்களே! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மங்கா சாப்டர் 1 நம்ம பார்க்க போகிறது வந்து தி அரிசன் இந்த மங்கா தான். இந்த மங்கா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இது வந்து ஒரு டார்க்கஸ்ட் ஸ்டைல் ஆஃப் த அனிமியா வரல, பட் மாங்கா ரொம்பவே ஃபேமஸானது. ஆனால் எனக்கு இது படிக்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு டார்க் சைட்லேருந்து ஒரு ஒரு பையன் எப்படி, அதுவும் சின்ன பையன் எப்படி அவன் சர்வே ஆகிறான்றத வந்து என்னமா காமிச்சிருக்காருப்பா டைரக்டர் அப்படின்ட்டு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் சாப்டர் 1 ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் சாப்டர் இதோட கண்டினியூவாக அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வரும். வந்து பார்த்திங்கன்னா தி பாய் அண்ட் தி கேர்ள், அதான் பார்ட் 1 சாப்டரோட நேம். எப்படி நம்ம அதை ஆரம்பிக்கினா, எல்லாருமே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம அந்த பையன் தான் ஹீரோன்னு வச்சுக்கலாம், அவன் மட்டும் இருக்கிறான். அவங்க அம்மா நினைக்கிறேன், இரு நான் வந்துடுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு போய் உட்காந்தே இருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா எல்லோரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா எல்லோரும் செத்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்கான். கொஞ்சம் தூரத்தில் ஒரு தலை மட்டும் நல்லா இது கொஞ்சம் எரிஞ்ச மாதிரி ஒரு உருவத்தை பார்க்குறான். தூரத்துன்னு பார்க்கணுன்னா இதாகிறான். கொஞ்சம் அப்படியே கிட்ட போய் பார்க்குறான். கிட்ட போய் பயத்து அதை அப்படியே தொடலான்னு பார்க்கும்போது தொட்டு பார்க்குறான். அது மண்ணாக மாறிடுச்சு. மண்ணாக மாற அப்படியே இதை அமுக்கி பார்க்குறான். பயந்துட்டு ஓடிட்டான். திருப்பி பார்க்குறான். கையில் வந்து அந்த இது தான் தெரியுது அவனுக்கு, அந்த மண் அது சம்திங் என்னென்னு தெரில. அது மாதிரி அவன் கையில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதை நினச்சி பார்க்குறான். பார்த்துக்கிட்டே இருக்கான். இவனுக்கு அப்போ தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, இது அம்மாவாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்ட்டு நினச்சி பார்க்குறான். பார்த்தேன் இது உண்மை தான் அப்படின்னு ஏற்றுக்கிறான். ஏற்றிட்டு அப்புறம் தான் சொல்கிறாங்க அவங்க அம்மா இறந்து போனது வந்து அவங்க அம்மா தான்ட்டு. இது அப்படியே உட்காந்துக்கிட்டே பார்க்குறான். 1 மணி நேரம் பார்க்குறான். அதிர்ச்சியிலே இருக்கான். அப்புறம் எழுந்து நின்று இந்த ஊரே பார்க்குறான். அவ்வளோ பேர் கொத்தாக செத்துருக்குறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அம்மா பக்கத்துலேயே நிற்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவனுக்கு. எல்லோரும் செத்து போயிருக்கிறாங்க. பார்க்குறான் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் தான் எந்திரிச்சு அப்போ தான் இன்னும் ஃபுல்லாக பார்க்குறான். எல்லோரும் நடக்க ஆரம்பிக்கிறான். இனி நடக்க ஆரம்பித்து நடந்து போய்கிட்டே இருக்கான். ரொம்ப தூரம் வந்து போய்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கையில் ஒரு பேக்கு கிடைக்கும். அது யாரோட பேக்குன்னு தெரியல. ஒருத்தங்க கீழே இருந்து பேக் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு நடந்து போய் அதில் வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து அவன் நடந்து போகிற பக்கத்துலேயே நிறைய பேர் ஜீப்பில், அதாவது அங்கே உள்ள சோல்ஜர்ஸ் போய்கிட்டு இருக்காங்க. இவனை யாருமே கண்டுக்கல. இவன் நைட்டு தனியாக மீன் சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்பவும் நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்படியே நைட் டைம் ஒன்றா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸு ஒன்று தெரியுது, ஒரு ஸ்கூல் பஸ்ஸு. உள்ளே போய் பார்க்குறான். உள்ளே யாருமே இல்லை. சரி நைட்டு இன்றைக்கி தங்கிடலான்னு படுத்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அம்மாவுக்கு நடந்தது வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். கனவுல என்னென்னமோ அவனுக்கு வருது. இப்படி காலையில் விடிஞ்சு பார்த்தீங்கன்னா மெல்ல முழிச்சு பார்க்குறான். ஒரு பொண்ணு அவன் கண்ணு முன்னாடி தெரியுது. பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டான். இந்த பொண்ணு ஷாக் ஆகிடுச்சு. எப்படி அப்போ தான் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான், நீங்கள் எப்படி இங்கே அப்படின்ட்டு. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் அப்படின்னு. ஓகே. 2 பேரும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு கேட்குறா, நீங்கள் நிற்கிற அப்படின்னு. நானும் நைட் போல் நீ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு சொல்ல, அப்படியா. அப்புறம் ஒரு சவுண்டு கேட்குது, பொம்முன்னு ஒரு சவுண்டு கேட்குது. எங்கேயோ எக்ஸ்ப்ளோஷன் யாரோ அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லோரும் வெளியே பார்த்தா எல்லோரும் சோல்ஜர்ஸ் எல்லாமே மக்களை சுட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவங்க 2 பேரும் அப்படி அதிர்ச்சியிலே நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த சின்ன பையன் வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு வெளியே கூப்பிட்டு போகிறான். வெளியே வராங்க. கரெக்டாக பஸ்ஸு வெடிச்சிருச்சுங்க. வெளியே கூப்பிட்டுட்டு ஓடுறாங்க. இவங்களும் ஓடுறாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா சோல்ஜர்ஸு, அப்புறம் ஒரு சில மிருகங்கள் மாதிரி இருக்குது, ஜாம்பி சொல்லுவோம் நம்ம, அந்த மாதிரி அவங்களும் விரட்டுறாங்க. இவங்களுக்கு இந்த பையனுக்கு என்ன அப்போ தான் இதெல்லாம் நடக்குது. சென்டரில் நின்று இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அப்புறம் தான் ஒவ்வொரு ஃப்ரேமாக காட்டுறாங்க. பெஸ்ட்டு மாங்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கையாலே பண்ணுறது அந்த ஆர்த்தரோடன்றது ரொம்ப அந்தளவுக்கு அதில் ஒரு இதோட தெரியுதுங்க. சரி அவன் கதைக்குள்ள வரும். கையை பிடிச்சி போய்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு வந்து அழுகுது. இவன் பார்க்குறான், ஏன் அழுகுற அப்படின்னு. இல்லை திரும்பி கையை திருப்பி விடாதன்ட்டு கூப்பிட்டு போகிறான். ஏன்னு கேட்குறது பரவாயில்ல. ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்துட்டு ஒரு காட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேருக்கும் அமைதியாக இருக்கிறாங்க, உட்காந்துருக்காங்க. அப்போ தான் அந்த பொண்ணு ஹாயின்னு சொல்லுது. அந்த பொண்ணு இவன் அப்படியே திருப்பி நடக்கலான்னு இவன் நடந்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இந்த வாட்டி கையை பிடிக்கல. ஸ்ட்ரைட்டாக அந்த பொண்ணு பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இவன் போய்கிட்டு இருக்கான்.
இந்த 2 பேரும் பயணம் வந்துக்கிட்டே இருக்காங்க. அது காட்டுக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள போயிட்டே இருக்காங்க. போக போக நிறைய செடி, அங்கே இருக்கிற பறவை, அங்கே இருக்கிற பூச்சி இருக்குன்னு அங்கே அப்போ தான் அந்த பொண்ணுக்கு வந்து பசிக்க ஆரம்பிக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோ கையில ஒரு சாக்லேட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்குறான். கொடுத்து அந்த பொண்ணு சாப்பிட்டு அங்கே இருக்கிற குரங்கு அப்படியே கீழே நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு வேர் தட்டி கீழே விழுந்துட்டான். முட்டியில் அடிப்படுது. 2 முட்டியில் அடிபடுது. அந்த பொண்ணு தான் அவனுக்கு பேண்டேஜெலாம் ஒட்டுது. ஒட்டி திருப்பி பழையபடி நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த எல்லாம் அங்கே இருக்கிற அந்த ஜியாகிரஃபியாக அந்தளவுக்கு செமையாக இருக்குது. அப்படியே இப்போ நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கிற ரோடு வருது. ரோடை பார்க்குறாங்க. இந்த ரோட்டை நேராகவே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த ரோட்டுக்கு எங்கே தான் போகிறாங்கன்னு அவனுக்குள்ளே அந்த பொண்ணு கேட்குறா. இவன் பதில் சொல்லாமல் போயிட்டே இருக்கான். எனிவே எனக்கு போகிறதுக்கு என்ன இடம்னு தெரில. இந்த ஒரு வழி தான். போயிட்டே இருக்காங்க. இதுக்கு முடிவு இல்லையா அந்த பொண்ணு கேட்கும். தெரில. போயிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்தில் வந்துட்டு நம்ம இனி வாழவே சர்வே பண்ணுறதே கஷ்டமாக இருக்கலாம். மேபி இருக்கலாம். ஆனால் இந்த வாட்டி வேறு வழி இல்லை. நம்ம சர்வே பண்ணி தான் ஆகணுன்றது 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி போயிட்டே இருக்கிறாங்க. இதோட சாப்டர் 1 க்ளோஸ் ஆகுது. அடுத்த ஒரு சாப்டர் 2ல் வந்து உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த சீரீஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்டர் 2ல் வந்து சந்திக்கிறேன். பாய்.